ஹாய் பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 4th கொஸ்டினுக்கான சந்தர்ப்ப வியாக்கியா போயம் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு சந்தர்ப்ப வியாக்கியா கேட்குறாங்கல்ல, அதில் வந்து நான் ஒன்று போட்டேன். புஷ்ப அந்த பாட்டு, அந்த போயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வருது, அது போட்டிருக்கேன். செகண்ட் போயம்லேருந்து. அடுத்து 4th போயம்லேருந்து வருது பாரத் கீத். இந்த பாரத் கீத்தில் 2 சந்தர்ப்ப பாவார்த்தம் இருக்குது. இந்த 2ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். நம்ம 2த்தையும் பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 2மே வந்து ஒன்று தான். ஏன்னா ஒன்று வந்து சந்தர்ப்பம் வந்து 2த்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். பாவார்த்தம் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். அதனால் ஈஸியாக ஒரு சந்தர்ப்பம் படித்தா போதும். நீங்கள் 2மே கேட்டால் எது கேட்டாலும் எழுதிடலாம். இது 2த்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வருது, புஷ்ப. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4த்துலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு 2 10 மார்க் அப்படியே முக்கியமாக முழுசாக நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் 18 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 18 பிரதம் சபியத்தான்னு ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த போயம். சந்தர்ப்ப இந்த இடம் வந்து ஏ பக்தியா கவிவர் சுமித்ரானந்தன் பந்த் துவாரா. இங்கே வந்து இது அப்புறம் வந்து அப்புறம் வா இருக்கு பாருங்க. கீழே இருக்கிறது வந்து வா. இது வா ரா துவாரா, துவாரான்னு படிக்கணும். அதை சுமித்ரானந்தன் பந்த் துவாரா ரச்சித்து பாரத் கீத். பாரத் கீத் போயம் பேர். கவிதாசை அந்த கவிதையிலிருந்து உதிருத்துக உதிர்ந்தது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். யஹ் பாரத் கீத் கவிதா பந்த்ஜி கே. இந்த கவிதை வந்து பந்த்ஜியோட யுகபத்து அப்படின்ற தொகுப்புல இருந்து காவிய சங்கரகமேக. இது வந்து யுகபத்து அப்படின்ற காவிய தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது. அதுலேருந்து இதை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கவி சுமித்ரானந்தன் பந்த் இஸ் கவிதா மே பாரத் தேஷ் கா ஜெயகான் கர்த்தேக. அதாவது சுமித்ரானந்தன் பந்த் இந்த கவிதையில் நம்ம பாரத நாட்டை புகழ்ந்து பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயகான்னா வெற்றி, ஜெய்னா வெற்றின்னு அர்த்தம். அதனால் வெற்றி பெற்ற நாடுன்னு புகழ்ந்து பாடுறார் நம்ம நாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாவார்த். இன் பக்தியோமே கவி ககத்தேக. இந்த பேராவில் கவிஞர் கூறுகிறார் கி அநேக கஷேத்திரமே பல துறைகளில், கஷேத்திரம்னா பல துறை, அதாவது தொழில் துறைகள் பலவற்றிலும், அநேக்கு ஏக்குனா ஒன்று, அநேக்குனா மெனின்னு பல துறைகளிலும், பாரத் சாரி துனியாக்கே இந்த எல்லா உலகத்துக்குமே அதாவது 10 பிரதர்ஷக் அப்படி படிக்கணும். 10 பிரதர்ஷக் 10 பிரதர்ஷக் ரகாக முன்னோடிய. 10 பிரதர்ஷக்னா முன்னோடி. இந்த உலகத்துக்கே வந்து துனியாக்கேலியே இந்த உலகத்துக்கே பல துறைகளிலும் நம் நாடு முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாரத் சாரி துனியாக்கே இந்த உலகத்துக்கே